வணக்கம். அன்பான நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அன்பு நேயர்களே, வாழ்க்கையினுடைய தரத்தை தேடிக்கொண்டே இருக்கக்கூடிய கடக ராசியில் பிறந்தவர்கள், அதாவது ஜூலை மாதத்தில் பிறந்து கடக ராசியாக கொண்டவர்கள், கடக லக்னமாக கொண்டவர்கள், எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் ஜூலை மாதமாக இருந்தால் அவர்களுக்கு ஒரு அற்புதமான காலம் இது. எண்ணியது எண்ணியவாறு செயல்படக்கூடிய காலம் இது. இந்த நேரத்தில் நீங்கள் எதுவுமே திட்டமிடுவதும் செயல்படும், திட்டமிடாமலும் செயல்படும். உங்களுடைய அற்புதமான நிதானமான மௌனமான குணங்கள் கொண்டவர்கள். சில பேருடைய ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா அவர்கள் எந்த லக்னம் எந்த ராசியாக பிறந்திருக்கலாம், பரவாயில்ல. ஆனால் ஜூலை மாதத்தில் பிறந்திருக்கின்றவர்கள் கடகராசியாக இருந்தால் அவர்களுடைய பொது வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை, பொது வாழ்க்கை, இந்த ரெண்டிலையுமே ஒரு அற்புதமான உணர்வுகளை உணர்த்தக்கூடிய காலமாக இருக்கும். படுத்திருப்பாங்க, தூங்க மாட்டாங்க, யோசனையாகவே இருப்பாங்க. அப்படிப்பட்ட யோசனைப்பட்டவர்களுக்கு கடந்து முடிஞ்ச காலத்தை எப்படி நாம் நிலைநிறுத்துவது, எப்படி அதில் உயர்வது, அதை கொண்டு வந்து எப்படி சேர்ப்பது, இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் இவர்களுக்கு அமையும். அதே நேரத்தில் ஒரு சிலரை பொறுத்தவரையும் அந்த கடகராசியில் இருப்பார்கள், ஜூலை மாதத்தில் பிறந்திருப்பார்கள். இவருடைய பிளான் பார்த்திங்கன்னா வெளிநாடுகளுக்கு பயணம், வெளிநாடு போகிறது, வெளியில் போய் படிக்கிறது, வெளிநாட்டில் போய் என்ன செய்யலாம், இல்லை வெளிநாட்டில் இருக்கவங்களுடைய தொடர்பு எப்படி வரும், இப்படியெல்லாம் யோசனை பண்ணுவாங்க. இங்கே இருந்துக்கிட்டே இவங்களோட பிளான் உட்காந்துட்டு செல்ல டிவியை பார்க்குறாங்கன்னா அவங்க வெளிநாடுகளில் என்ன நடக்குது, எப்படி நடக்குது, அதில் தன்னை எப்படி ஈடுபடுத்திக்கிறது, இப்படி ஒரு சாரரும் அரசியல் சம்பந்தமான விஷயங்களில் தன்னை ஈடுபடுத்தி அது சம்பந்தமான தன்னுடைய வளர்ச்சியை பார்க்கக்கூடிய ஒரு சாரரும் இருப்பாங்க. ஒரு சிலர் தொழில்துறையில் அற்புதமான விளங்குவாங்க. ஏன்னு கேட்டால் அந்த இடத்துல சப்போஸ் நீங்கள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் சரி, புனர்பூசத்தில் பிறந்தவர்களாலும் சரி, பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, இவர்களுடைய குணாதிசயங்கள் முன்ஜென்ம கர்மாவை சார்ந்து வரும். ஆகையினால் நான் இங்கே மறந்துட்டுலாம் ஓட முடியாது, மறக்கலான்னு முயற்சி பண்ணால் மறக்க முடியாது. ஏதோ ஒரு கனவு, ஏதோ ஒரு என்னை வாட்டுது, எனக்கு உணர்த்துது, நான் அது மாதிரி செய்யலாமா, இப்படி தான் எங்கிட்ட ஜாதகம் கேட்கும்போது சொல்லுவாங்க. கடகராசிக்காரவங்கள நான் எதையோ இழந்த மாதிரி தெரியுது, அதை கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தினுடைய நுட்பத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் வரலாறு, ஜாதகம் என்பது மற்றவங்க மாதிரிலாம் பேசாதீங்க, நினைக்காதீங்க. உங்களுடைய வரலாறு. நான் ஒரு ஊருக்கு போகிறேன்னா டிக்கெட் எடுத்தேன்னா அந்த எண்ணெய் பாருங்கள். ஒரு ரகசியம் என்னென்னா, நீங்கள்லாம் ஆராய்ச்சிக்கும் நிதானத்துக்கு உடையவர்கள். நீங்கள் போய் ஒரு இடத்துல உங்கள் டிக்கெட்டு வாங்கி பாருங்கள். அது நீங்கள் பிறந்த தேதியாக இருக்கும், இல்லை வருஷ மாதத்தை கூட்டினா என்ன நம்பர் வருமோ அந்த எண்ணாக இருக்கும். எண்ணும் உங்களுக்கு வேலை செய்யும், எழுத்தும் உங்களுக்கு வேலை செய்யும். ஆகையினால் கடகராசி நேயர்களை பொறுத்த வரையும் பல தலைமுறைகளாக வாழ்ந்த விஷயங்களை மீண்டும் வாழ வழுவதற்காக தான் இங்கே வருவாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, அரசியல்வாதிகள் நிறைய பேர் இந்த இதில் தான். ஏன் தேசத்தை ஆளக்கூடியவர்கள் எல்லாம் அந்த கடகராசியாக தான் இருப்பாங்க. அதிலும் ஜூலை மாதத்தில் பிறந்தவர்கள் ஸ்பெஷல். 2 கூடையும் 12 இருந்தாலும் விட்டு போனதை திருப்பி கொண்டு வரணும்னு நினைப்பாங்க, முன்னோர்களை பற்றி நினைப்பாங்க, சமூகத்தில் உயர்ந்து வரணும்னு நினைப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு அறிவுபூர்வமான விஷயத்தில் தான் செயல்படுவார்கள். அப்படி அறிவுபூர்வமான விஷயத்தில் செயல்படக்கூடிய ஒரு சிலருக்கு நரம்பு சம்பந்தமான பிரச்சனை வரும். அது மட்டும் இல்லாதல் உங்களுடைய உறவில் மாமா என்று சொல்லக்கூடிய தாய் மாமா, அது மாதிரி வகைகள். மேலும் பல பேரோடு பேசும்போது மாமான்னு யாரை கூப்பிட்டாலும் சரி, அவங்கெல்லாம் சில அறிவுரைகளை கொடுத்து உங்களுடைய நிரந்தரமான அறிவுரையை சற்று மாற்றுவார்கள். கோச்சார பலத்தானே. ஆனால் இது உங்களுடைய உண்மையான பிறப்பு ஜாதகத்தை பொறுத்து தான் இவர்கள் மாற்றுவதை எந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்குவீங்கன்னு தெரியும். காரணம் என்னென்னா,
அப்படியே நீங்கள் பிறக்கும்போதே அந்த மிதுன ராசியில் அந்த மிதுன ராசியில் பிறந்திருக்கலாம், இல்லை கடகராசியில் பிறந்திருக்கலாம். ஆனாலும் அந்த புதன் எப்படி இருந்தார், இந்த வீட்டில் இருக்கிற சந்திரனோட கூடிய புதன் எப்படி இருக்கார், புதன் வீட்டு புதன் எப்படி இருக்கிறார், சந்திரனோட கூடிய புதன் எப்படி இருக்கார், சந்திரனோட கூடிய சனி எப்படி இருப்பார், இதெல்லாம் உள்ளுக்குள்ளே பார்க்கும்போது இந்த சந்திரன் சனி சந்திரன் புதன் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருந்ததோ அதை பொறுத்து இவைகள் எந்த அளவுக்கு பாசிட்டிவில் எடுத்துகிட்டு போவோம், எந்த அளவுக்கு நெகட்டிவில் எடுத்துகிட்டு வரோம்ன்றது தெரியும். சமூக ரீதியில் மிக மிக நல்ல மதிப்பு மரியாதை, யாராக இருந்தாலும் சரி உங்களை மதிக்கிற அளவுக்கு நீங்கள் செயல்படுவீங்க. செத்த நேரம் சும்மா இருக்க மாட்டீங்க. நீங்கள் சும்மா இல்லைன்னா உங்கள் அம்மா சும்மா இருக்க மாட்டாங்க. உங்கள் அம்மா சும்மா இருந்தாலும் உங்கள் உறவுகள் சும்மா இருக்காது. என்னப்பா படிக்க அப்படியே அவங்க பெருமையாக பேசி பேசி உங்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வர்றதுக்கு உள்ள நினைவுகளை கொண்டு வருவாங்க. இந்த கடகராசியில் மட்டும் பிறந்தவங்க எல்லாருமே போன ஜென்மத்திலிருந்து இந்த ஜென்மத்தை வரமாக பெற்று வரக்கூடியவர்கள் தான் இந்த கடகராசியில் இருப்பார்கள். ஏனென்றால் அங்கே குரு நட்சத்திரம், சனீஸ்வரருடைய நட்சத்திரம், புத பகவானுடைய நட்சத்திரங்களில் தான் இந்த மிதுன ராசிக்கு 2வது இடமானது செயல்படும். இந்த மிதுன ராசியில் ஜூலைன்னு சொல்லக்கூடிய 7வது எண்ணை கொண்ட கேது பகவானுடைய அமைப்பை கொண்டு அந்த இடங்கள் செயல்படும் போது ரொம்ப கண்டிப்பாகவும் ரொம்ப மதிப்புள்ளதாகவும் இருக்கும் என்பதை நீங்கள் நல்லா உணர்வீங்க. உங்களுடைய அனுபவம் அங்கே பேசும். வயசுக்கு ஏற்ப ஒரு 30 வயசு 20 வயசு 25 வயசுலலாம் பார்த்தீங்கன்னா உங்கள் நடவுடை பாவனையோடைய செயல்பாடுகள் வேறு மாதிரி இருக்கும், படிப்போட செயல்பாடுகள் வேறு மாதிரி இருக்கும். அதே 30 வயசுக்கு மேலே ஆகிட்டுனா கரெக்டான பொசிஷனில் ஒரு இடத்துல போய் உட்காந்துருவீங்க. உங்களை சார்ந்த எல்லா விஷயமும் தானாகவே இயற்கையாகவே உங்களுக்கு கிடைக்கும். கிடைக்கலனாலும் விட மாட்டீங்க, தேடி போய் அந்த இடத்துல உட்காந்துருவீங்க. ஆகையினால் உங்களுடைய சொல்லும் செயலும் சிறப்பு பெற இந்த கடகராசியில் பிறந்தவர்கள், இந்த ஜூலை மாதத்தில் பிறந்தவர்கள் மிக மிக அற்புதமான உண்மைகளை உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுத்து அதனுடைய நுட்பங்களை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன். உங்களுடைய ஒவ்வொரு தேவைகளுக்கும் எல்லாமே அடிப்படை கணக்கு தான். அந்த அடிப்படை கணக்கின் மூலமாக நீங்கள் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். ஒரு சிலர் கூறுகின்ற மெத்தேடு நிறைய இருக்குது. நாடி ஜோதிடம் இருக்குது, எண்கணிதம் இருக்குது, வாஸ்து சாஸ்திரம் இருக்குது. இது மாதிரி எண்ணற்ற பிரிவுகளின் மூலமாக ஒரு கருத்தை எடுத்து வராங்க. அந்த ஒரு கருத்து உங்களை சார்ந்த கருத்தாக இருக்கிறது. அப்போ தான் நீங்கள் என்னை சார்ந்து எண்கணிதத்தின் மூலமாக எப்படி பார்க்கலாம், என்னுடைய நாடி ஜோதிடத்தில் கையெழுத்து ஜோதிடம் எத்தனையோ வகைகள் இருக்குது. எந்த வகையில் உங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டாலும் நீங்கள் என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்ட அந்த எண்ணுக்கு நீங்கள் கேள்வி கேட்டால் அதற்கான பதிலை தர எங்களால் முடியும், தெளிவுபடுத்த முடியும். நீங்கள் தெளிவாக இருந்தால், உங்களை பாதுகாத்தால், அதற்கான இந்த முயற்சியை செய்கின்ற நியூ ஜென்ரேஷனுக்கு ஒரு பெருமையாகவும் அது செய்ததற்கு ஒரு ஆதாரபூர்வமான விஷயமாகவும் இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். மேலும் உங்களுடைய தொடர்பானது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுத்து தெளிவுபடுத்துகின்ற அந்த சார்ட்டின் மூலமாக நிறைய நுட்பங்களை இன்றைய கால சயின்ஸு பிரகாரம் நாங்கள் ஆடியோ வீடியோ எல்லாத்தையும் போட்டு உங்களுக்கு கொடுத்து நாங்கள் தெளிவுபடுத்துவதை நீங்கள் புரிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் என்று கூறிக்கொள்கிறேன்.